ஏதாவது நல்ல காரியம் செய்து அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு தோழர் சொன்னாங்க, யார சொல்லலாம், ஒரு யுத்தத்தின் போது இரவு நேரத்தில் வீரர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார், அந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தார், அது எனக்கு தெரியும். நாங்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு உடனே தொழுகை நடத்தினாங்க. அடக்க செஞ்சதுக்கு பின்னால் தன்னுடைய கையாலேயே மண்ணெடுத்து அந்த கபரிலும் போட்டாங்க. பின்பு சொன்னாங்க, அருமை தோழர்களே, ஒருவருடைய விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் இவர் என்ன செஞ்சாரு போனாரு அதை நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்காதீங்க, இஸ்லாத்திற்காக என்ன செய்தார் அதை பாருங்க என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல என்ன புரியுறோம்? அந்த நேரத்தில் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த கபரை பார்த்து, அந்த அடக்கம் செஞ்ச அந்த மையத்தை பார்த்து பேசுறாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை தோழரே, அஸ்ஹாபுக்க யதுன்னூன அன்னக மின் அஹ்லின்னார், உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நீங்க செஞ்ச தப்ப நினைச்சுக்கிட்டு நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வான ஷஹீதுன், ஆனா நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன், அன்னக மின் அஹ்லில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாசி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அவர் செய்து சாதாரண செயல் அல்ல, இறைவனுக்காக நடத்தப்பட்ட யுத்த களத்தில் இரவு நேரத்தில் வீரர்களுக்கு பாதுகாப்பாக ஏதோ ஒரு வகையிலே அந்த ஜிஹாதிலே பங்கெடுத்து விட்டார், அவர் சொர்க்கம் தான் செல்வார் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அதே போல பாருங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஹீதுகளுடைய மேன்மைகளை விவரிக்கின்ற போது சொன்னாங்க, 4 வகையினர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு வகை ஷஹீத் யார் தெரியுமா? ஜய்யுதுல் ஈமான், அப்பழுக்கற்ற ஈமானை பெற்றவர். அவர் இறைவனுக்காக யுத்த களத்திலே நுழைந்தார், களம் புகுந்தார், எதிலொரு போரிட்டார், தன்னுடைய உயிரே நீத்தார். இறைவன் இவருடைய தரஜா உயர்த்திடுவான் மறுமையில. எப்படி தெரியுமா? மற்றவர்களெல்லாம் தங்களுடைய கண்களை உயர்த்தி பார்க்க வேண்டும், சும்மா நேருக்கு பார்த்தா கிடைக்க அந்த அளவுக்கு உயர்த்திருப்பான் இறைவன் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சு காமிக்கிறாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படித்தான் சொல்லி ரஃபா ரஸஹு, தங்களுடைய தலையை உயர்த்தினார்கள். இப்படி உயர்த்தினாங்கல்ல, ஹத்தா வகாத் கலன்சுவத்துஹு, அவர்கள் அணிந்திருந்த அந்த தொப்பி கீழே விழுந்து விட்டது. இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷஹீதனுடைய தரஜா எந்த அளவுக்கு இருக்குங்கிற செஞ்சே காமிக்கிறாங்க. இப்படித்தான் எல்லாம் பார்ப்பாங்க, அந்த உயர்வாக இருப்பார். செய்து காட்டுகின்ற போது தொப்பி கீழே விழுகிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண டயத்திலும் கூட அவர்கள் தொப்பி அணிந்தவர்களாகத்தான் காட்சி அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது அப்படித்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டு தான் தொழுவாங்க. ஒரு சில கட்டங்களில் தொப்பி கலட்டி முன்னால் வைத்திருக்கிறார்கள். எந்த கட்டத்தில்? சுத்திரத்து இல்லாத கட்டத்திலே. இப்னு அஸாக்கிர் ஹதீஸ் கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுத்திரத்துனா என்ன? நம்ம தொழுகிறோம்னு வச்சுக்கிறோங்களேன், நமக்கு 3 முழங்களுக்கு உள்ளாக ஒரு ஏதாவது ஒரு பொருளை வைக்கணும், நமக்கு முன்னால் ஒரு பொருள் இருக்கணும், அதுக்கு பேருக்கு தான் சுத்திரத்துன்னு பேரு. அப்படி வைக்காம தொழுவதை விட சுத்திரத்து வைத்து தொழுவது ஒரு சுன்னத்து. இப்போ நம்ம ஏதாவது ஒரு சுவரை வச்சு கொள்ளலாம், அல்லது ஒரு தூணை வைத்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த பொருளும் இல்லையானால் ஒரு குச்சியை நட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு அந்த பொருளுக்கும் 3 முழத்துக்குள்ள இருக்கணுங்க. அது நமக்கு வலது பக்கமா வச்சுக் கொள்ளலாம் அந்த பொருளை, நமக்கு இடது பக்கமா வச்சுக் கொள்ளலாம் அந்த பொருளை, ஏதோ ஒரு பொருள் இருக்கணும். இது சுத்திரத்து. எதுவுமே இல்லாவிட்டால் ஒரு குச்சியை நட்டு வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் கூட இல்லாவிட்டால் ஒரு கோட்டை கிழித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கோடாது கிழிச்சுக்கணுமா? அந்த அளவுக்கு சுத்திரத்துக்கு நம்முடைய மார்க்கத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால அப்படி சுத்திரத்தாக வைக்க எதுவுமே இல்லாத கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தொப்பியை கலட்டி சுத்திரத்தாக பயன்படுத்துவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இதுல நம்ம என்னங்க புரிகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலான கட்டங்கள் எல்லாம் தொப்பி அணிந்துதான் தொழுதிருக்கிறார்கள். சில கட்டங்கள் மட்டுமே அவர்கள் கீழே கழட்டி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் தொப்பி இல்லாவிட்டாலும் தொழுக கூடும் நம்ம சொல்ல காரணமே அதனால தான். ஆனா இதை கூட சரியா புரியாம தொப்பியை கழட்டி வைத்தார்கள். அதுல என்ன புரிகிறது? இப்படிதான் யோசிக்கிறாங்க. அவர் கண்ணாடி போடுவார்லங்க, ஆமா, எப்போலாம் போட்டிருப்பாருங்க. ஒரு ஆள் சொல்றாரு, அவர் குளிக்கும் போது தாங்க அவர் கழட்டுவாரு அப்படின்னு. அப்படின்னா என்னங்க புரியுவோம்? மற்ற எல்லாரும் போட்டுக்கான்னு அர்த்தம். இந்த வஹாபியர் மட்டும் எப்படி தெரியுமா புரிவாங்க? என்னங்க எப்போ போடுவான்னு நான் கேட்டு நீங்க கலட்டுவாங்கன்னு சொல்றீங்களேங்கிறார். அட என்ன, குளிக்கும் போதுதான் கலட்டுவாங்க என்றால எப்போதும் போடுவாங்கன்னு அர்த்தம். சுத்திரத்தாக வைப்பதற்கு மட்டுமே சில கட்டங்களில் கலட்டி இருக்கிறார்கள் சொல்லும் பொழுதே மற்ற எல்லா கட்டங்களையும் போட்டுத்தான் தொழுதிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தெளிவான வாசகம் இது. இன்னும் சொல்ல போனா புகாரிலே இருக்குதுல்ல, புகாரிமா ஒரு பாடத்தை அமைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, சஹாபா பெருமக்கள் எல்லாம்
தொழும் பொழுது கடுமையான வெப்ப காலமாக இருந்தால் சஜிதா செய்யும் பொழுது நெத்தி கீழே வைப்போம்ல, அந்த வெப்பம் நெற்றியை சுட்டரித்து விடும். அவ்வளவு கடுமையான வெயில் அடிக்கும் அரபு நாட்டில். உள்ளுக்கு தொழுத பிரச்சனை இல்லை, வெளியே போறோம் வர்றோம், வெயில் கடுமையான வெயில், சஜிதா செய்யறதா தான் நெத்தி தடை வைக்க முடியாது. இந்த கட்டத்தில் தான் சஹாபா பெருமக்கள் என்ன செய்வாங்களாம், தாங்கள் போட்டிருக்கிற தலப்பாக எடுத்து கீழே வைத்துக் கொள்வார்கள், தாங்கள் போட்டிருக்கிற தொப்பியை கழட்டி கீழே வைத்துக் கொள்வார்கள். சஜிதா செய்யும் பொழுது தங்களுடைய நெற்றியை அந்த தலப்பாக்கு மேலேயோ தொப்பிக்கு மேலேயோ வைப்பாங்க. இது யார் சொல்றது? புகாரி இமாமே சொல்றாங்க. அப்ப இந்த வெப்பத்தின் போது கழட்டி கீழே வைப்பார்கள் என்று சொல்லும் பொழுது மற்ற சமயங்கள் எல்லாம் போட்டுத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு தெளிவாக இருக்குது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான்ல, யஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் தொழுகைக்கு வந்தால் பள்ளிக்கு வரும்போது அலங்காரத்தோட வாருங்கங்கறான்ல. கூடுமா கூடாதா? அதுவும் தொப்பி போடாவிட்டாலும் தொழுகை கூட தானங்க செய்யும். தொப்பி போட்டாலும் தான் தொழுகை கூடும். ஏன் போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? போட்டு தொழுதான் கூட தானே செய்யும். இது அவசியமா? சட்டம் போடுறது அவசியமா? போட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, ஏன் பெனியனோட வந்திருக்கலாம்ல? இன்னும் சொல்ல போனா பெனியன் இல்லாமலும் வரலாம. ஏன் இப்போ சட்டை போட்டு வர்றோம்? ஒரு அலங்காரத்துக்கு தானே. அந்த அலங்காரத்துக்கு கூட்டுறோம். இது அலங்காரத்துக்கு கூட்டுறது இறைவன் சொன்னது. ஹுது ஸீனத்தக்கும், உங்களுடைய அலங்காரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் தொழுகைக்கு வருகின்ற போது அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம சொப்போம், ஒரு ஆள் மொட்டை தலையா வர்றாரு, இன்னொரு ஆள் தொப்பி போட்டு வர்றாரு, ரெண்டுல எதுங்க அலங்காரம்? எல்லாரும் சொல்லுவாங்களே, நம்மளை விட்டுருங்க. நம்மளை வஹாப் வேணும்னே சொல்லுவாரு, இல்லை தொப்பி போடாமல் இருக்கிறது அலங்காரம் சொன்னான்னு சொல்லுவாரு. ஏன்னா விவகாரம் மன்றம்டே இருக்கிறதுனால நம்ம இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தை சார்ந்தவங்கள்ட்ட கேட்போம். ஒரு ஆள் தொப்பி போட்டுருக்காரு, தொப்பி போட, எது அலங்காரம்னு கேளுங்க, எல்லாம் சொல்லிடுவோம் தொப்பி போட்டதுதான் அலங்காரம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அமுல்படுத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வும் அலங்காரத்தோடு வாருங்கள் என்கிறான். அதையும் மீறி நான் இப்படித்தான் வருவேன் அடம் பிடிக்கணும். ஒரு நல்வணக்கத்தை சிறந்த முறையிலே நிறைவேற்ற வேண்டும், அதுதான் நல்லது. இதுக்கு நம்ம அடம் பிடிக்க தேவையில்லை, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருக்கேன். ஏன்னா விவகாரம் பண்ணா எதுக்கு வேணாலும் விவகாரம் பண்ணலாம். சில பேர் அப்படித்தான். ஒரு தந்தை மாணவர்கிட்ட உபதேசம் பண்ணுவாரு, தன்னுடைய மகன்கிட்ட உபதேசம் பண்ணாரு, அப்போ விவகாரம் பண்ணுவான். எப்படின்னு கேட்டாக்கா, மகனுக்கு உபதேசம் பண்ணாரு, டேய் இப்ப நீ ஒழுங்கா படிக்காவிட்டா நாளைக்கு நீ நடு ரோட்ல தான் நிப்ப அப்படின்றாரு. உடனே அவன் கேட்டான், வாப்பா இந்த டிராபிக் போலீஸ் எல்லாம் ஒழுங்கா படிக்காதவங்க தானே அப்படின்னு கேட்கறான். அப்புறம் அவன் இந்த வயிற்று வலின்னு சொன்னான். வாப்பா எனக்கு வயிற்று வலிக்குதா அப்படின்னா, இவர் சொன்னார் வயிற்றுல ஒன்றும் இல்லாவிட்டா அப்படிதான்டா வலிக்கும் அப்படின்றாரு. உடனே இவன் கேட்கறான், அப்ப நீங்க நேற்று தலைவலி நீங்கள் அதுவும் அப்படித்தானா அப்படிங்கிறான். இப்படி எதையும் சொல்ல விட மாட்டாங்கிறான். விவகாரம் பண்ணணும் முடிவுக்கு வந்துட்டேனால. இந்த மார்க்க விஷயத்துல சில பேர் இப்படிதான் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எது சிறந்ததோ அதை செய்ய வேண்டும், அதில் தான் வெற்றி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஹீதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் அணிந்திருந்த தொப்பி கீழே விழுந்தது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் நம்ம பார்க்கிறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் வேறுபாடே தொப்பின்னு தான் சொன்னாங்க. ஃபர்கு மா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிமு அலல் கலானிஸ் அப்படினாங்க. நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கிற வெளிப்படை வேறுபாடு தொப்பிக்கு மேலே தலப்பாக அணிவது. திருமதியில தான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அரபு நாட்டில் இந்த அரபு மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லாம் தலைப்பாக அணிகிற வழக்கத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். ஒரு பகுதியினுடைய ஆடை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலையை வைத்து தாங்க அமையும். இதை நம்ம கண்டது பாருங்க. கேரளாவில் ஒரு வகையான ஆடை, தமிழ்நாட்டில் ஒரு வகையான ஆடை, யூபியில் ஒரு வகையான ஆடை, ராஜஸ்தானுக்கு போங்க எல்லாமே தலப்பாக அணிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட தலப்பா கட்டி உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அது பாலைவன பகுதி, வெயில தலையை பாதுகாக்கணுங்கிறதுனால. அரபு நாட்டு மக்கள் கூட தலப்பா அணிஞ்சிருந்தாங்க. இஸ்லாம் வருது, சில பேர் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க, சில பேர் இஸ்லாத்தை ஏற்கல. இந்த கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் தலப்பா அணிஞ்சிருக்கிறாங்க, ஏற்காதவர்களும் தலப்பா அணிஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்க. அதனால தான் சொன்னாங்க, நீங்க தொப்பி போட்டு தலப்பா அணிங்க. ஏன்னா இறை மறுப்பாளர்கள் தலப்பா மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க தொப்பியை போடுங்க, அதுக்கு மேல தலப்பாடுங்க, உங்களுக்கு வித்தியாசமாகி போச்சு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொப்பியை காட்டியிருக்கின்ற போது நான் போடவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கலாமா? யதார்த்தமா நடக்கிறங்க வேற, எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதையும் ஒரு கொள்கையாக நம்மளை யார் எல்லாம் அடையாளம் பார்க்கட்டும். அதே போல செலவு வந்தா கையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, நம்மளை யார் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறட்டும். என்ன புரிவாங்க? மார்க்க ஞானம் இல்லாதவனும் உங்களை பத்தி புரிவாங்க, சட்டத்திட்டம் தெரியாதவனும் புரிவாங்க, சுண்ணத்தை பேணாதவன் என்ன நினைக்கிறது எல்லாம் நம்மளை அடையாளம் பார்த்துக்கிட்டு இவர் இன்னார் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் தெரியாதவர் தொழுகையிலும் கூட குழப்பத்தை செய்ய வந்து விட்டார் என்றுதான் உங்களை அடையாளம் பண்ணுவாங்க. அதனால மார்க்கம் முறையாக எதை செய்ய சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும், அதில் சிறப்பு இருக்கிறது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த